தமிழகத்தின் 234 சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்து புதிய தலைமுறைக்காக ARG நிறுவனம் அந்தந்த தொகுதி மக்களிடம் கருத்து கணிப்பை நடத்தியுள்ளது. பல்வேறு பிரிவினரையும் சந்தித்து கருத்து கேட்கப்பட்டது. அதன் முடிவுகளில் முதல் 50 இடங்களை பெற்றவர்களை பார்த்து வருகிறோம். இந்த கருத்து கணிப்பு அரசின் செயல்பாட்டையோ அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளையோ எடை போடுவதற்காக நடத்தப்பட்டது அல்ல. தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றிய அந்தந்த தொகுதி மக்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையிலேயே இந்த கருத்து கணிப்பு அமைகிறது. தங்களது செயல்பாடுகள் பற்றி தொகுதி மக்கள் எத்தகைய கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கருத்து கணிப்பு நிச்சயம் உதவும் என்று புதிய தலைமுறை நம்புகிறது. எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு எதிர்ப்பு என்கிற நிலைப்பாடுகளை எப்போதும் எடுக்காமல் நடுநிலையோடு செயல்பட்டு வரும் புதிய தலைமுறை இந்த கருத்து கணிப்பு முடிவுகளையும் எப்போதும் போல் எந்தவித சார்பு நிலையுமின்றி உள்ளது உள்ளபடி உங்கள் முன் வைக்கிறது. உங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய பட்டியலில் இடம் பிடிக்கிறாரா என்பதை அறிய அவளோடு காத்திருப்பீர்கள். இனி நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஞானி அவர்களும் ARG கருத்து கணிப்பு நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி திரு ரகுராம் அவர்களும் பங்கேற்கின்றனர். திரு ஞானி, இந்த கருத்து கணிப்பு குறித்த உங்கள் கருத்து என்ன? அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை அரசியல் கட்சிகள் செய்திருக்க வேண்டும். அவர்கள் செய்ய வேண்டும். இந்த சட்டமன்ற உறுப்பினர் தாங்களே மேற்கொள்ள வேண்டும். நான் எப்படி அவர்கள் எல்லோரும் சேர்ந்து புதிய தலைமுறை நிலையத்திற்கு ஒரு மாபெரும் நன்றியை கூட்டாக சேர்ந்து சொல்ல வேண்டும். ஏன்னா அவர்களுடைய வேலையை நீங்கள் செய்து கொடுக்கிறீர்கள், அவர்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்து கொடுக்கிறீர்கள். அப்படித்தான் நான் நிச்சயமாக நன்றி சொல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை. தொகுதி நிலை இன்னும் மேம்பட்டால் அதுவே எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சி. நமக்கு தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, முதல் 2 நாட்களில் 50 முதல் 31 வரையிலான இடங்களை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தோம். இன்று அடுத்த 10 உறுப்பினர்களின் இடங்களை, அதாவது 30 to 21 வரையிலான இடங்களை பெற்றவர்களை சற்றே விரிவாக பார்க்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நேரமும் 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதலில் 30வது இடத்தை பிடிக்கும் அந்த MLA யார்? 30வது இடத்தை பிடிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியை சேர்ந்த சி. கிருஷ்ணன். அதிமுகவை சேர்ந்தவர். 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் மக்கள் அளித்த மதிப்பீட்டின்படி 30வது இடத்தை பெற்றிருக்கிறார். அதற்கு முன்னதாக நாம் தொகுதி குறித்த தகவல்கள் சிலவற்றை நாம் பார்க்கலாம். விவசாயம் இங்கு பிரதான தொழில், கரும்பு விவசாயம். திரு ரகுராம், இந்த தொகுதிக்குட்பட்ட காமனாபுரம் என்ற இடத்திலேயே சேலம் விமான நிலையம் இன்னும் செயல்படாமலேயே இருக்கிறது என்று ஒரு புகார் கூறப்பட்டிருக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் போன்ற பிரச்சனைகள் இந்த பகுதியில் காலாகாலமாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த தொகுதி குறித்து நீங்கள் கூற விரும்புவது என்ன? தண்ணீர் பிரச்சனை ஒரு பெரிய இஷ்யூவா தான் இருக்கு மக்கள் கிட்ட. ஸோ அதுக்கு ஏன்னா லோக்கலா இருக்க கவுன்சிலர்ஸ், பஞ்சாயத்து தலைவர்களால் ஒன்றும் பண்ண முடியல. MLA வந்து கலெக்டர் கிட்டேயோ இல்லாட்டி தலைமை செயலகத்திலேயோ சொல்லி அவங்க பிரச்சனையை தீர்த்தா நல்லா இருக்கும் என்றதுதான் மக்களோட அபிப்பிராயமா இருக்கு. சரி, நாம தொடர்ந்து பேசலாம். இனி தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் குறித்து நமது செய்தியாளரிடம் நேரடியாக தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கொடுத்த வாக்குறுதிகள்ல சில நிறைவேற்றாமல் கூட இருக்கலாம். எல்லாரும் பெரும்பாலும் நிறைவேற்றிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லாத அமைதியா தொகுதி இருக்குது. நல்ல மனிதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓமலூர் சட்டமன்ற தொகுதி எலெக்ஷன்ல மட்டும்தான் பார்த்தது. அதுக்கு மேல அவர் எந்த இதுக்குமே வந்ததில்லை, எங்கேயும் பார்த்ததில்லை. இது வரைக்கும் தொகுதி மக்கள் வந்து பார்த்ததில்லை. தொகுதி ஓட்டு போட்டது இல்லை. கேட்டா அதை செய்யறது அது வரைக்கும் எதுவும் செஞ்சு மக்களுக்கு. தொகுதி மக்களின் கருத்துக்களை பார்த்தோம். இனி இவருக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். சேலம் ஓமலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சி. கிருஷ்ணனுக்கு மக்கள் அளித்திருக்கும் மதிப்பெண்கள் 5 அம்சங்களின் அடிப்படையில் மக்கள் மதிப்பீடு அமைந்திருக்கிறது. வாக்குறுதிகள் காற்றில் கரைந்து விடவில்லை, மக்கள் காதுகளில் ரீங்காரித்துக் கொண்டேதான் இருக்கின்றன. மக்கள் வழங்கிய மதிப்பெண்கள் 20க்கு 18 மதிப்பெண்கள். அடுத்ததாக தொகுதிக்கு வருகை. தொகுதி என்பது சொந்த வீடு போன்றது என்று நேற்று பத்திரிகையாளர் ரங்கராஜ் கூறினார். சொந்த வீட்டிற்கு இவரது வருகை எப்படி இருக்கிறது? 10ற்கு 3 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் கிருஷ்ணன். அணுக முடிவது, மக்கள் நினைத்த நேரத்தில் தங்கள் பிரதிநிதியை அணுக முடிகிறதா? 20க்கு 18 மதிப்பெண்களை பெறுகிறார் கிருஷ்ணன். நிறை குறைகளின் அடிப்படையில் இவர் நிறைமிகு மனிதரா, குறைமிகு மனிதரா?
10ற்கு 1 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். தொகுதி மக்களின் அபிப்பிராயம். மாநிலத்திற்கு நல்ல பிள்ளையா என்பதல்ல இங்கு கேள்வி, தொகுதியில் எப்படி என்பதே கேள்வி. அதில் இவர் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் 40க்கு 16. 2 ஆண்டு கால செயல்பாடுகளின் ஒட்டுமொத்த மதிப்பீட்டில் மக்கள் இவருக்கு வழங்கியிருக்கும் மதிப்பெண்கள் 100க்கு 56. 100க்கு 56 மதிப்பெண்களை பெற்று சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி கிருஷ்ணன் 30வது இடத்தை பெறுகிறார். திரு ரகுராம், நிறை குறை என்ற அம்சத்துல குறைவான மதிப்பெண்களை இவர் பெற்றிருக்கிறார். இவர் மட்டுமல்ல, மேலும் பலரும் கூட அப்படித்தான் இருந்தார் என்று கடந்த சில நாட்களாக பார்த்து வருகிறோம். என்ன அளவுகோல்களின்படி இந்த நிறைகுறைகள் மதிப்பிடப்படுகின்றன? அதை கொஞ்சம் விரிவா சொல்றேன். அதை பத்தி நிச்சயமா. எம்எல்ஏக்களின் செயல்பாடு 5 அம்சங்களின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டது நம்ம இந்த சர்வேல. இந்த 5ல் ஒரு அம்சம் தான் இந்த நிறைகுறை என்பது. நிறைகுறை அம்சத்தின் கீழ் நாம் பார்க்கிற மதிப்பெண் எம்எல்ஏ செயல்பாட்டில் உள்ள நிறைகளுக்கு மக்கள் கொடுத்த மதிப்பீடாகும். சோ அந்த அம்சத்துல அவங்க கம்மியா வாங்கியிருக்காங்கன்னா அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல மக்கள் மத்தியில எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்றது அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. நான் நேத்து சொன்ன மாதிரி இன்னைக்கே இந்த கம்மி மார்க் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். நாளையில இருந்து அந்த அம்சத்துல கூட நல்ல மார்க் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா குறைகள் அதிகமாக இருந்தால் மதிப்பெண்கள் குறையும். கண்டிப்பா நிறை கம்மியா இருக்கிறதுனால அது நீங்க சொல்றதுதான், நிறை கம்மியா இருக்கு, குறை அதிகமா இருக்கு, அதனாலதான் மதிப்பெண் கம்மியா இருக்கு. எதையுமே பாசிட்டிவோட சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். திரு ஞான, இவரது தொகுதி வருகை குறைவா இருக்குது, மக்கள் அபிப்பிராயத்திலும் மதிப்பெண்கள் குறைவுதான். இவர் குறித்த உங்கள் விமர்சனம் என்ன? இல்ல, எனக்கு இந்த நிறை குறை பற்றிய ஒரு கேள்வியை விளக்கம் வேண்டி இருக்கு நான் நினைக்கிறேன். இன்னும் கூடுதலா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ கிட்ட எதை நிறைன்னு மக்கள் நினைக்கிறாங்க, எதை குறைன்னு நினைக்கிறாங்கன்னு அந்த ஸ்பெசிபிக்ஸ் நம்ம இன்னும் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா அவர் அணுகுவதில் அக்சஸ் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தொடர்பு கொள்வதில் வசதி 20க்கு 18 மார்க் வாங்கியிருக்கிறார் இல்லையா அதுல அக்சஸ்ல. அப்ப அவர் அணுக முடியுது 20க்கு 18 மார்க் வரைக்கும் வாங்குறாரு அணுகிறதுல. அவர் அணுக முடியுதுங்கிற போது அப்படி அணுக முடிகிற மனிதர்கிட்ட அதிகமான குறைகள் என்ன இருக்கு, நிறைகள் என்ன இருக்குன்னா அந்த ஸ்பெசிபிக் நிறை ஸ்பெசிபிக் குறை என்னன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க ஏதாவது விளக்க முடியுமா? இப்போ அணுக முடியறதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது நம்ம எடுத்துக்க முடியாது. அணுகுறாங்க, மனு கொடுக்குறாங்க, ஆனா ப்ராப்ளம் சால்வ் ஆகல. அப்போ அது குறை தானே, நிறை கம்மியா தானே இருக்காங்க. அதுதானே இந்த சர்வே வெளிக்கொண்டு வந்திருக்கு. ஸோ அங்க மார்க் கம்மியா இருக்குன்னா பர்ஃபார்மன்ஸ்ல டெலிவர் பண்ணணும். அக்சசிபிலிட்டி மட்டும் இருந்தா போதாது. அவங்க போய் சந்திக்கிறாங்க, ப்ராப்ளம்ஸ் எடுத்து சொல்றாங்க, அந்த ப்ராப்ளம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்றதுதான் ஒரு குறையா இந்த ஆஸ்பெக்ட் கீழே வருது. இப்போ 30 மேல ரேங்க்கு மேல போறப்ப நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் இன்னைக்கே 2 எம்எல்ஏஸ் 6.65 மார்க் வாங்கியிருக்காங்க, 65% மார்க் வாங்கியிருக்காங்க. அப்ப அவங்க அங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ கம்மி ரேங்க் இருக்கிறவங்க இந்த ஆஸ்பெக்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதுதான் இல்ல. இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அவருடைய மார்க் என்னன்னு பாருங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் 18 மதிப்பெண், 20க்கு 18. அப்ப கொடுத்த வாக்குறுதி 20க்கு 18 நிறைவேற்றுகிறவர் என்ன, அவருடைய நிறைதான் அது. ஆக்சஸும் 18 இருக்கு. என்ன, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவதும் 20க்கு 18 இருக்கு. ஆனா நிறைகுறைன்னு வரும்போது 1 மார்க் வரும்போது அப்ப அந்த அளவுக்கு குறைகள் என்னங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த செயல்பாட்டை ஒரு மதிப்பீடு பண்ணிருக்கோம். இந்த மதிப்பீடு பண்றதுக்கு ரொம்ப ஐடியலா பேசணும்னா ஒரே ஒரு கேள்வி போதும், உங்க எம்எல்ஏக்கு 10ல எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு. நம்ம அப்படி பண்ணல. ஒரு 5 பேராமீட்டர்ஸ் எடுத்து அந்த 5 பேராமீட்டர்ஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுத்து அதோட ஆவரேஜ் நம்ம எடுத்திருக்கோம். அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆஸ்பெக்ட்ல 80 இருக்கலாம், பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் 56 தான். அப்படின்னா 44% டிஸ்சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. அதுதான் நிறை குறையில கூட டிஸ்பிளே ஆயிருக்கு. சோ அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் கொடுத்து ஒரு பரவலான பேஸ் நம்ம ஏன் சர்வே எடுத்திருக்கோம்னா எல்லா விதங்களிலும் சிறப்பானவராக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் பல்வேறு காரணங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த கருத்துக்கள், மதிப்பீடுகள் 30வது இடத்தை பிடித்த ஓமலூர் எம்எல்ஏ சி கிருஷ்ணன் அவர்களுக்கு தன்னை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள உதவும் என்று நம்புகிறோம். அடுத்து 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் 29வது இடத்தை பிடித்திருக்கும் உறுப்பினர் யார்? 29வது இடத்தை பிடிக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த வாசுதேவநல்லூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டி.எஸ். துரையப்பா அவர்கள். ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். இவர் பெற்ற மதிப்பெண்களை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நெல்லை மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதி குறித்த சில தகவல்களை இப்போது பார்க்கலாம். வாசுதேவநல்லூர் தொகுதியை பொறுத்த மட்டில்
பலம் பெருமை வாய்ந்த புராண தகவல்கள் எல்லாம் சொல்வார்கள். அரண்மனை கொண்டு வீரன் பூலித்தேவன் இருந்து ஆண்ட பகுதி என்று. நெல், தென்னை, எலுமிச்சை என்று விவசாயம் தான் இங்கு பிரதான தொழில். சர்க்கரை ஆலையும் இருக்கிறது. மேலப்புலியூர் என்னும் இடத்தில் வாழமலையாறு அணைக்கட்டு மீண்டும் வேண்டும் என்பது மக்களின் வெகுநாள் கோரிக்கையாக இருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? அந்த தொகுதியில் வேறு என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் அதிகமாக சந்திக்கிறார்கள்? பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் ஃபேக்ட் தான். ஆனா அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்ற குரல் தான் அந்த தொகுதியில நாங்க போனப்போ ஓங்கி நின்றது. நிச்சயமாக. இனி இந்த தொகுதியின் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் குறித்து நமது செய்தியாளர்களிடம் நேரடியாக தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல மனுஷன் சரி, ஆனால் அந்த உடல்நிலையில ஆடி ஓடி அவரால் வேலை செய்ய முடியல. அப்படி அவருக்கு பின்னால் இருக்கிறவங்களும் அவங்க கட்சிக்காரங்களே அவரை சரியா செயல்படுத்த பிறகு தொகுதிக்கு ஒரு வேண்டியதே செய்யட்டும். அதுவும் வாழமலையார் திட்டம், அப்புறம் நீர்த்தேக்க திட்டங்களை செய்யணும். தொகுதிக்கும் தனிப்பட்ட நிதி நிறைய ஒதுக்கி செய்யணும். யார் போனாலும் எந்த இது இல்லாம பலனும் இல்லாம என்னங்க ஏன் வேணும் அப்படின்னு கேட்பாரு. அது தகுந்தப்ப அவங்க புரிஞ்சது செஞ்சு கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவர் இந்த ஊர்ல ஒரு பேரை வைக்கிட்டு நல்ல இருக்காரு. அதனால அவர் எந்த கோயிலும் சொல்ல முடியாது. தொகுதி மக்களின் கருத்துக்களை பார்த்தோம். இனி இவருக்கான கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் துரையப்பா அவர்களுக்கு மக்கள் வழங்கிய மதிப்பீடு, வாக்குறுதிகளை நிறைவேற்றியதில் கொடுத்த வாக்குறுதிகள் என்னவாயிற்று மதிப்பெண்களாக தெரிகின்றன. 20க்கு 19 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் துரையப்பா. தேர்ந்தெடுத்த மக்களுக்கு இவர் முகம் காட்டியதற்கு மக்கள் அளித்த மதிப்பெண்கள் 10ற்கு 9. அணுக முடிவது குறை என்று தேடும் போது காண கிடைக்கிறாரா இந்த எம்எல்ஏ? 20க்கு 14 மதிப்பெண்களை பெறுகிறார். நிறைகுறைகளின் அடிப்படையில் சொந்த நிறைகுறைகளும் தொகுதி பணிகளில் வெளிப்படும் என்றே தொகுதி மக்கள் நம்புகிறார்கள். அதன் அடிப்படையில் 10ற்கு 2.5 மதிப்பெண்களை பெறுகிறார். அபிப்பிராயம், தங்கள் எம்எல்ஏ எங்கள் எம்எல்ஏ எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று இந்த தொகுதி மக்கள் அபிப்பிராயத்திற்கான மதிப்பெண்கள் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றனர். 40க்கு 12 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் துரையப்பா. மக்களை கண்களென போற்றியிருக்கும் பாங்கில் ஒட்டுமொத்தமாக இவர் பெற்றிருக்கும் மதிப்பெண் 100க்கு 56.5 மதிப்பெண்களை பெற்று இவர் 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் 29வது இடத்தை பெற்றிருக்கிறார். திரு ரகுராம், இவர் அபிப்பிராயத்தில் குறைவான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். அபிப்பிராயம் எப்படி நிர்ணயிக்கப்படுது? அபிப்பிராயம்ன்றது மக்களோட பெர்செப்ஷன், அதாவது அவருக்கு அங்க இருக்க செல்வாக்குன்னு கூட சொல்லலாம் ஒரு விதத்துல. இவர் இந்த கான்ஸ்டிடுவன்சி விசிட்ஸ்ல 10க்கு 9 மார்க் வாங்கியிருக்கார், 90%, ரொம்ப நல்ல ஸ்கோர். ஆனா அது மக்களை ரீச் ஆகல. இந்த கான்ஸ்டிடுவன்சி விசிட்ஸ் வராரு, அதனால என்ன பலன் தான் கேட்கறாங்க. அவங்க ரிசல்ட்ஸ் தான் எதிர்பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் வரலன்னு சொல்றாங்க, வந்துட்ட பிறகு அது முடிவா மாறணும்னு எதிர்பார்க்கறாங்க. சோ இவருக்கு இந்த நிறை குறைகள்ல 2.5 தான் வாங்கியிருக்காரு, 10க்கு 2.5 மார்க் தான் வாங்கியிருக்காரு. பெர்செப்ஷன்ல மக்கள் அபிப்பிராயத்துல 40க்கு 12 மார்க் தான் வாங்கியிருக்காரு. ஸோ ஆனால் மற்ற பேராமீட்டர்ஸ்ல ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்காரு. இவர் ஒன்னே இவர் பண்ணணும். ஏதேனா பெண்டிங் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை 2 மாசத்துல சால்வ் பண்ணிட்டாருன்னா இவர் ரேட்டிங்ல எங்கேயோ மேல இருப்பாரு. இவர் தொகுதியில் உங்க காதில் விழுந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது? வாசுதேவநல்லூர் தான் நான் சொன்ன அடிப்படை வசதிகள் மேம்படுத்தணும்ன்றதுதான் குரல் ஓங்கி நிக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண அந்த பாயிண்ட் தான். திரு ஞான், இவர் செயல்பாடுகள் குறித்து உங்கள் விமர்சனம்? அவர் வாக்குறுதி நிறைவேற்றுவதில் 20க்கு 19 வாங்கியிருக்கிறார், அதிகபட்சமாக வாங்கி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில். ஆனா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற இதுக்கு முன்ன பார்த்த நம்ம எம்எல்ஏலையும் 20க்கு 18 இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு இருக்கு, அதை நீங்க தான் தீர்க்கணும். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்கன்னா அப்ப ஏன் அவங்களை பத்தி மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் தானே இருக்கணும். அபிப்பிராயமும் 20க்கு 19 அளவுக்கு வாக்குறுதி நிறைவேற்றாங்க, 18 அளவுக்கு நிறைவேற்றாங்க, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாங்க. அப்ப அவங்களை பத்தி அபிப்பிராயமும் மேலதானே இருக்கணும். ஆனா அப்படி இல்லைங்கிற போது ஒரு சின்ன டிஸ்கனெக்ட் எனக்கு அதுல தெரியுது. நான் என்ன காரணமா இருக்க முடியும்னு நினைக்கிறேன்னா, இந்த வாக்குறுதின்னு சொல்லப்படுவது என்ன அப்படிங்கிற அந்த விவரங்கள் இருக்குல்ல, அந்த விவரங்களை பார்க்கணும்னு எனக்கு தோணுது. எதெல்லாம் வாக்குறுதியா கருதப்படுது அப்படிங்கறதுல எனக்கு கடந்த 10-15 ஆண்டுகளாகவே நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல்ல தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகள் என்று தரப்படுபவை எல்லாமே பல்வேறு விலையில்லாத பொருட்கள், இலவச பொருட்கள், இவையெல்லாம் அளிப்பதாக ஒரு கட்சிகள் வாக்குறுதி தருவதில்லை.
அதன்படி எனக்கு மிக்ஸி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு, டிவி பெட்டி வந்துருச்சு, அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்கன்னா வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் மக்கள் நினைச்சிடறாங்களா? அல்லது அது அல்லாமல் என் தொகுதியில குறிப்பா இந்த வட்டாரத்துல குடிதண்ணீர் இல்ல, இங்க சாக்கடை வசதி இல்ல, இதை நான் கேட்டு தரேன்னு சொன்னாரு, இந்த வாக்குறுதி நிறைவேற்றினா நினைக்கிறாங்களா? இந்த எந்த வாக்குறுதியை மக்கள் நிஜமாவே வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா கருதுறாங்க? இதை பற்றி நீங்க ஒரு வெளிச்சம் காட்ட முடியுமா? இல்ல கண்டிப்பா. இப்போ வாக்குறுதி என்ன, கட்சி ரீதியா மாநில அளவுல வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க. அதுவும் எம்எல்ஏ சொந்த ஸ்டாண்டிங்ல லோக்கல் லெவல்ல சில வாக்குறுதிகள் கொடுக்கிறாரு. உதாரணத்துக்கு நம்ம ஊர் வழியா பஸ் போகல, அதை நான் நிறுத்த வைக்கிறேன் சொல்றது. அப்புறம் இங்க தண்ணி இல்லைன்னா நான் போர் போட்டு தரேன் சொல்றது. சுகாதார வசதி கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா அது பஞ்சாயத்தோட பொறுப்பா இருந்தா கூட நான் தலையிட்டு செஞ்சு கொடுக்குறேன். சோ இந்த மாதிரி லோக்கல் இஷ்யூஸ்க்கு அவர் கொடுத்த லோக்கல் ப்ராமிசஸ் ஃபுல்ஃபில் பண்ணலன்றதுதான் அவர் மேல இருக்க கோபம். பொதுவா அரசாங்கம் பர்ஃபார்ம் பண்றது பத்தி இதுல அவங்க எம்எல்ஏ மேல அவங்களுக்கு கோபத்தை காட்டல. ஒரு கட்சி ரீதியாக கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் இதுல சேர்க்கல. அந்தந்த தொகுதிகளுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்வதாக சொன்னார்களோ அதன் அடிப்படையில் உங்கள் கேள்விகள். பெரும்பாலும் இரண்டாவது அபிப்பிராயம் என்பது சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் சிறப்பான முறையில் செயல்பட்டு இருந்தாலும் கூட அந்த அபிப்பிராயத்தை நீங்கள் கணக்கில் எடுக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக அவர் அந்த தொகுதியில் இருந்தால் அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் அவருக்கு இருக்கும் அபிப்பிராயம் என்ற அடிப்படையில் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? இல்ல, இப்ப இன்னொரு விஷயம் கூட நான் இதுல இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண, சார் அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, அப்போ ஏன் இதுல நிறை குறைகள்லயும் அபிப்பிராயத்திலயும் கம்மியா வருதுன்னு எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த ஒரு கான்ஸ்டிட்யூன்சி பத்தி நான் பேசல, இந்த பர்டிகுலர் கான்ஸ்டிட்யூன்சி பத்தி ஜெனரலா பேசுறேன். அந்த ஒரு கேண்டிடேட்டோட இண்டிவிஜுவல் குவாலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதுல வெறுப்புணர்ச்சி இருந்தா கூட நிறை குறைகள்லயும் செல்வாக்குலயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த தொகுதி பத்தி நான் சொல்லல, ஜெனரலா சொல்றேன். அதனால இந்த இண்டெக்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம டிசைன் பண்ணிருக்கோன்றது இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்க ப்ராமிசஸ் டெலிவர் பண்ணிருக்கலாம், நீங்க விசிட்ஸ் வரலாம், நீங்க அக்சசிபிலிட்டி இருக்கலாம், பட் நீங்க தானே are you the candidate I'm going to elect again என்ற கேள்விக்கு தான் நிறை குறைகள்லயும் பெர்செப்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்க சொன்னதை போல எல்லா அம்சங்களிலும் சிறந்து விளங்கினால் அதை விட மக்களுக்கு வேற என்ன கொண்டாட்டம் இருக்க முடியும்? இந்த சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் தன்னை மேம்படுத்திக் கொள்ள எதில் கவனம் செலுத்த வேண்டும் நினைக்கிறீங்க? இதுல அவர் சொன்ன மாதிரி இந்த அவர் பெர்ஃபார்மன்ஸுக்கும் பர்செப்ஷனுக்கு நடுவுல ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு, பெரிய டிஸ்கனெக்ட். அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கும் அவரை பத்தின பர்செப்ஷனுக்கும் அதான் இதுல நம்ம விளங்கிக் கொள்வது. கண்டிப்பா அந்த டிஸ்கனெக்ட் சரி பண்ணா அவர் வேலை பார்க்கணும். கண்டிப்பா அதான் அடிப்படையான விஷயம். கண்டிப்பா நிச்சயமாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் துரையப்பா அவர்களுக்கு இந்த தகவல்கள் தன்னுடைய செயல்பாடுகளை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள உதவும் என்று நம்புகிறோம். அடுத்து 28வது இடத்தை பிடித்திருப்பவர் யார் என்பதை பார்க்கலாம். அவர் உங்கள் எம்எல்ஏவாக கூட இருக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அவரை சந்திக்கலாம்.